ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5லேருந்து எக்ஸசைஸ் 5.3லேருந்து செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். தி சென்டர் ஆஃப் a circle is -4,2. If one end of the diameter of the circle is -3,7, then find the other end. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு ஒரு சர்க்கிளோட மிட் பாயிண்ட், அதாவது சென்டர் சொல்லியிருக்காங்க -4,2ன்னு. அதோட டயாமீட்டரோட ஒரு எண்டு வந்து -3,7ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு எண்டை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம தெரியாத எண்டை என்னென்னு எடுத்துக்கலாம், a, bன்னு எடுத்துக்கலாம். லெட் தி அதர் எண்ட் ஆஃப் த டயாமீட்டர் பி a, b. இப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். x1 + x2/2, y1 + y2/2. மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன், அதாவது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு தெரியும். ஸோ -4,2 அதை எழுதிக்கிறோம். அடுத்தது x1க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, -3 + x2க்கு பதிலாக a. -3 + a/2, y1 என்ன 7 + y2 என்ன b. 7 + b/2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்க ஃபஸ்ட்டையும் இதில் இருக்க ஃபஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இதில் இருக்க செகண்டையும் இதில் இருக்க செகண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ வந்து -3 + a/2 = -4. அடுத்தது 7 + b/2 = 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -3 + a = -4 × 2 -8. இந்த சைடு என்ன பண்ணுறோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 + b = 2 2s are 4. இப்போது இந்த -3 அந்த சைடு எடுத்துகிட்டு போய்டுறோம். ஸோ a = -8 + 3. -8லேருந்து 3 போயிடுச்சுன்னா என்ன, -5. அடுத்தது 7 + b = 4. இப்போ b இந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த 7 அந்த சைடு கொண்டு போய்டுறோம். 4 - 7 -3. ஸோ a வேல்யூ -5, b வேல்யூ -3. ஸோ therefore the other end of the diameter is -5, -3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.